ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிந்த 2024 குரூப் 4 தேர்வில் நம்ம 7ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கில் இருந்து 7 வினாக்கள் கேட்டிருக்காங்க. கேட்ட கொஸ்டினே திரும்ப கேட்டிருக்காங்க. எவ்வளோ எளிமையாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் நிறைய கேர்ள்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 6th 7th இன்னையோட முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் போட போகிறோம். ஆல்ரெடி 6th எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிட்டேன். இன்றைக்கி 7th எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாமே டேரக்ட் கொஸ்டின், நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ என்று பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். யாருமே பயம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம படித்து முடிச்சிட்டோம். நீங்கள் படித்ததுலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியுதான்னு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுவார். அப்படியே பாருங்கள், அழகாக அண்டர்லைன் பண்ணி கலர் பண்ணி காட்டியிருக்காங்க. நம்மளை அவங்க கஷ்டப்படுத்துறதே இல்லை. லோயர் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் இவ்வளோ அழகாக தான் கொஸ்டின் எடுப்பாங்க. பாருங்கள், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இதே கொஸ்டின் திரும்ப இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆல்ரெடி 6th மக்கள் கவிஞர் பார்த்தோம். இப்போ பாருங்கள், திரும்ப பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் முறையே. பார்த்தீங்களா? இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும். எளிமையாக தான் இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி படிக்கணும். ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறத வராததை போட்டு நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. முக்கியமான வினாக்கள் எல்லாம் இந்த கொஸ்டின் ஏரியா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா போதும். நீங்கள் இப்போ படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியாமல் நிறைய குழம்புறீங்க. எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸில் இருக்கிற இன்ஸ்டியூட் தான் அப்படி எடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் தெளிவாக எடுப்பாங்க. நம்ம அதையெல்லாம் படிச்சுட்டு முக்கியமான டேட்டாவை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. முக்கியமானதை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுக்கிறணும். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். மல்லிகை சூடினால் என்பது என்ன ஆகுபெயர்னு கேட்டிருக்காங்க. இது 9வது இயலில் இருக்குது. பேஜ் நம்பர் 207. நான் 3 டேர்மை சேர்த்து வச்சுருக்கேன். இலக்கண பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் ஆகுபெயரில் படிச்சிருப்பீங்க. பாருங்கள், மல்லிகை சூடினால் என்பது என்ன ஆகுபெயர்? பொருள் ஆகுபெயர். பாருங்கள், மல்லிகை சூடினால் என்பது பொருள் ஆகுபெயர். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த வினா கேட்டிருக்காங்க. இது அப்படியே இந்த கொஸ்டின்ங்கிற நாகரிகம் கருதி இந்த இடக்கரடக்கள், இந்த மங்களம் பற்றி படிச்சிருப்பீங்க. எந்த இயலில் இருக்குது? 7th இயல் 3 இருக்குது. பாருங்கள், அப்படியே பாக்ஸில் இருந்து எடுத்திருக்காங்க. இதை எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுவதுதான் மங்களம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைன் அதுக்குங்களா? அதே அப்படியே இங்கே எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். மங்களமற்ற சொற்களை தான் மாற்றுவானா, இங்கே என்ன கேட்டாங்க? மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல்னு அப்படியே லைனை மாற்றிட்டாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ட்ரிக் வச்சு கொஸ்டின் கேட்பாங்களே தவிர நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறதில்ல. லோயர் ஸ்டாண்டர்ட்லாம் பாருங்கள், அப்படி பாக்ஸில் இருந்து கலர் பண்ணதுலேருந்து அழகாக கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம என்னென்னமோலாம் படிப்போம் அப்படிலாம் போக மாட்டாங்க. நம்மளை சின்ன சின்ன ட்ரிக்கு தான் உள்ளே இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே தெளிவாக தான். படிக்கும்போது பொறுமையாக படிக்கணும். திரும்ப திரும்ப ரீட் பண்ணி படிக்கணும். கொஸ்டினை ரீட் பண்ணும்போது 1க்கு 3 தடவை என்ன பண்ணணும், கொஸ்டினை ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அதற்கு அடுத்த வினா பாருங்கள். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. அது 7th இயல் 5 114வது பேஜில் இருக்குது. இந்த பாக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேயே பாருங்கள், 5ஆவதாக இருக்குது ஐ. இந்த இடத்துல ஐ என்பது என்ன? 5வது நம்பரில் தலைவன் இருக்கா? பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஐ. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். பாருங்க, எல்லா கொஸ்டினும் பாக்ஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இது நான் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு தான். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வருது. ஸோ பயம் இல்லாமல் படிக்கிறத மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம தெளிவாக படிக்கலாம். அதுவும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். கொஸ்டின் எப்படி சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்க. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? தேவர் படத்தில் பார்த்துருப்போங்களா? இந்த இடத்துல பாருங்க, கலர் பண்ணியே கொடுத்துருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார்
நார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். பாருங்க, ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி, திருவி கல்யாண சுந்தரனார். அவ்வளோதாங்க, 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் வந்து 2 இடத்துல கேட்டிருக்காங்க. அதை சேர்த்தா மொத்தம் 7 வினாக்கள். 7ஆம் வகுப்பில் 7 வினாக்கள் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே பார்த்துருப்பீங்க. பாக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க, அவங்க கலர் பண்ணி கொடுத்ததுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி தானே? பாருங்கள், அவங்க கலர் கலராக கொடுத்ததில் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது என்னோடய புக்கு பாருங்க, நான் அப்படி தான் அண்டர்லைன் பண்ணி படிச்சுப்பேன். ஃபஸ்ட்டு படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து தேவர் வந்து முக்கியமான ஆள்னால நம்ம வந்து எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கடுத்து இந்த இப்போ கப்பல் ஓட்டிய தமிழர் பாடம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து இது மட்டும்தான், இதை மட்டும் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து தேவை வர்றது. இந்த படம்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் படிக்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக கதையை மட்டும் என்னென்னு தெரிஞ்சுட்டு இதை மட்டும் வந்துடணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதுகிற கொஸ்டினில் வேணால் நம்ம இதெல்லாம் கேட்டு வைப்பாங்க, இந்த ஊர் இதுகளெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக சும்மா ஒரு இதை மட்டும் பார்த்து வச்சுட்டு அவர் பேர் இதை மட்டும் பார்த்து வச்சுட்டு வந்துடணும். இலக்கண பகுதி நம்ம வந்து எல்லாம் படிக்கணும். இன்பத்தமிழில் இதில் படிக்கணும். இது தேவை, இதை பொருள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த டைம் வந்து படிக்க வரும்போது இதை காட்டணும். நீங்கள் பார்க்கும்போது கல்லணினா என்னென்னா இங்கே வச்சுட்டே நீங்கள் பொருள் சொல்லணும். அங்கே போய் படிக்கக்கூடாது. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் அந்த பொருளை வந்து கரெக்டாக சொல்லிக்கணும். ஓகேங்களா? தெரியலை அப்படின்னா சொல்லும்போது தான் இந்த பொருள் வந்து உங்களுக்கு மறக்காது. இந்த மாதிரி எந்த இடத்துல பொருள் வருதோ அதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து சொல்லி பார்க்கணும். இது மெயின் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே கீச்சரில் தான் கையை வச்சுட்டு பாருங்க. இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுத்த ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டும் டக்குன்னு பார்க்கணும். இந்த பாடத்துலலாம் இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் விட்டுறணும். எது தேவை அப்படிங்கிறத மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து கதை தான் இருக்கும். நம்ம ரீட் பண்ணிவிட்டு இது பண்ணி வச்சுக்கோ. நமக்கு தேவையான மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் தெளிவாக. இப்போ இந்த சிறுகதை இருக்க இதெல்லாம் என்ன கதையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். பள்ளி மறுதரப்பு கதையை ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை படிக்கக்கூடாது. பள்ளி மறுதரப்புனா டேரெக்டாக இங்கே வந்துடணும். ஒரு இது என்ன அதுக்கு வந்துடணும். ஓரெழுத்து உரிமைலாம் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ணிக்கணும், ஷார்ட்கட் எல்லா இடத்துக்கும் வைக்கக்கூடாது. வைக்க வேண்டிய இடத்துல இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வச்சா தான் நிற்கும். என்ன தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும். ஸோ வைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், வைக்கணும். ஓகேங்களா? இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். அதான் டெஸ்ட்டு போட உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பயம் இல்லாமல் படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.